ஹலோ ஆஸ்பிரன்ஸ். இந்த விஷயம் தெரியாமல் நான் முதல் எக்ஸாம் தயவு செய்து படிக்காதீங்க. நீங்கள் சும்மா உட்காந்து ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமி, பாலிட்டி, என்விரான்மெண்ட் இது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஷெடியூல் போட்டு கிட்டத்தட்ட உங்களோட மேக்ஸிமம் டைம் ஒன் ஹவரில் வந்து 6 ஹவர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக ப்ரொடக்டிவாக படிக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அவுட் ஆஃப் 100 கொஷின்ஸில் உங்களால் ஒரு டென் கொஷின்ஸ் கூட இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் எடுக்கிற மார்க்கை விட இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ் பண்ணலான்னு முன்னாடி பார்த்தோம். எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் பண்ணலாம்னா கிட்டத்தட்ட நீங்கள் 53 கொஷின்ஸ் நெட்டு வந்து ஆக்சுவலாக போன வருஷத்தோட கட் ஆஃப் படி 103 கட் ஆஃப் இல்லையா? ஸோ 103க்கு 53 கொஷின்ஸ் வந்து நெட் 52 கொஷின்ஸ் வந்து நெட்டு வந்து போடணும் அப்படின்றது மாதிரி ஒரு ஒரு ப்ரிடிக்ஷன் இருந்துச்சு. நீங்கள் ஷுவர் ஷார்ட்டாக கிளியர் பண்ணணும் அப்படின்னா 55 கொஷின்ஸ் வந்து கரெக்டாக போட்டே ஆகணும். கரெக்டாக போட்டு நெட்டு போட்டாகணும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் 70 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறீங்க இல்லை 80 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா 70 கொஷின்ஸ் அட்டன் பண்ணும்போது நீங்கள் கிட்டத்தட்ட 62 கொஷின்ஸ் கரெக்ட் வாங்கணும். 80 கொஷின்ஸ் அட்டன் பண்ணும்போது கிட்டத்தட்ட 65 கொஷின்ஸ் கரெக்ட் வாங்கின பட்சத்தில் தான் உங்களுக்கு நெட் வந்து 55 அப்படின்றது வரும். ஏன்னா நெகட்டிவ் மார்க் இல்லையா? அதனால் வந்து மீதி 7 கொஷின்ஸ்ன்றது நெகட்டிவ் மார்க்குக்கு போயிடும். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் 55 கொஷின்ஸ்க்கு எங்கே ஈல்டு அதிகமாக இருக்குது, எந்தெந்த சப்ஜெக்ட்டில் அதிகமாக கொஷின்ஸ் வருது, எதுலாம் டேரெக்டாக கொஷின்ஸ் வருது அப்படின்னு பாருங்கள். ஸோ 55 கொஷின்ஸில் டேரெக்டாக கொஷின்ஸ் எதுலேருந்து வருது? டேரெக்டாக கொஷின்ஸ் நம்ம பார்த்து ஆல்ரெடி முன்னாடி சப்ஜெக்ட் பைஃபர்கேஷன்ஸில் 28 கொஷினை நம்ம பிஒய்க்யூ அனலைசிஸ் மட்டுமே போட முடியும். இது இல்லாமல் வந்து 20 கொஷினை கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து மட்டுமே போட முடியும். இது இல்லாமல் மேக்ஸில் 10 கொஷின் கேட்குறாங்க இல்லையா? அந்த 10 கொஷினில் 5 கொஷினை வந்து யூபிஎஸ்சி சிசாட்டில் கேட்ட கொஷின் யூபிஎஸ்சி சிசாட்டில் கேட்ட கொஷின் வந்து கிட்டத்தட்ட 5 கொஷின் ஆகும். 5 கொஷின் வந்து கொஞ்சம் நியூ ஃபார்மேட், பட் ஈஸியாக தான் இருந்துச்சு. பட் நியூ ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரி, நம்ம வந்து ரொம்ப கஷ்டமாக எக்ஸாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த வருஷம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ என்ன அப்படின்னு நம்ம ஸ்ட்ராட்டஜி போட்டோம்னா இந்த வருஷத்தோட ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் நம்ம நெட் வந்து 55 எடுக்கணும் இல்லையா? 52 கட் ஆஃப்னா +3 மார்க் நம்ம எப்பயுமே கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோம். 55 கொஷின்ஸ் அட்டன் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட யூபிஎஸ்சி பிஒய்க்யூ மட்டும் பார்க்கறதுனால மட்டுமே 28 கொஷின் போட்டுடலாமா? இது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுனால மட்டுமே 20 கொஷின் போட்டால் போதும். இது இல்லாமல் மேக்ஸில் ஒரு 5 கொஷின் இங்கே வந்து எடுத்துக்கிறோம். ஏன்னா 5 கொஷின் கஷ்டமாக இருக்குன்னு கூட நம்ம வச்சுக்கிறோம். 5 கொஷின் வந்து நம்ம சிசாட்லேருந்து டேரெக்டாக கேட்டதுனால 5 கொஷின் இங்கே வந்து எடுத்துக்கிறோம். சரி, இது மூணுத்தையுமே ஆட் பண்ணி பார்த்தா 53 கொஷின்ஸ் இங்கே வந்துருச்சு. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேயே வந்து நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. அதாவது சிலதெல்லாம் வந்து மிஸ் அவுட் ஆகிடுச்சு, நம்மளால் வந்து போட முடியல. சிலதெல்லாம் வந்து சில்லி மிஸ்டேக்னால போயிடுச்சு அப்படின்னு ஒரு 10 கொஷின்ஸ் கூட வெளியே எடுத்துக்கலாம். 43 கொஷின்ஸ் நீங்கள் இதுலேருந்து போடுறீங்கன்னு வச்சுக்கலாம். அவுட் ஆஃப் 10 கொஷின்ஸ் போயிடுச்சு. 90 கொஷின்ஸ் இதில் போயிடுச்சு. 90 கொஷினில் நீங்கள் வந்து 43 கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணுறீங்க, கரெக்ட் வாங்குறீங்க அப்படின்னா மீதி இருக்கிற 40லேருந்து ஒரு 50 கொஷின்ஸில் நீங்கள் ஜஸ்ட் 10 கொஷின் கரெக்டாக போட்டால் போதும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, 90 கொஷின்ஸில் 43 ட்ரை பண்ணுங்கள். அதாவது மீதி இருக்கிற 50 கொஷின்ஸில் ஜஸ்ட் 10 ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை மட்டும் ட்ரை பண்ணாலே உங்களுக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும். ஸோ நீங்கள் சும்மா உட்காந்து எல்லாரும் படிக்கிற மாதிரி ஃபுல்லாக வந்து புக்ஸ்ன்னு படிச்சுட்டு இருக்காதிங்க. ஸோ டோன்ட் கோ வித் என்சிஆர்டிஸ் நவ். சும்மா ரிவிஷன் ஆல்ரெடி நீங்கள் படித்து வச்சுருந்தீங்கன்னா என்சிஆர்டி ரிவைஸ் பண்ணுங்கள். இது இல்லைனா ஸ்டாண்டர்ட் சோர்ஸ் புக்குக்கெலாம் வந்து ஆல்ரெடி ரிவைஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ரிவைஸ் பண்ண வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணுறீங்கன்னா பிஒய்க்கும் நிறைய ஒர்க் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் நல்லா படிங்க. அதை விட்டுட்டு லைட்டாக என்ன பண்ணுறீங்கன்னா மேக்ஸில் இருக்க சிசாட்டில் இருக்க லாஸ்ட் 5 இயர்ஸோட கொஷின் பேப்பர் மட்டும் கொஞ்சம் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஈல்டு கிடைக்கும். ஸோ அந்த ஈல்டை வந்து எப்படியாவது வந்து கேபிட்டலைஸ் பண்ணுங்கள். அந்த கேபிட்டலைஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மார்க்கு கொண்டு போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது இல்லாமல் இப்போது யூபிஎஸ்சி பிஒய்க்யூவில் நான் முதல்வனில் எத்தனை கொஷின்ஸ் வந்து ரெலவெண்ட்டாக வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூடியூப் டெலிகிராம் சேனலில் வந்து நம்மளோட அந்த பிஒய்க்யூவோட அனலைசிஸ் எடுத்து நான் பண்ண அனலைசிஸ் எடுத்து போட்டிருக்கேன். அது டாக்குமெண்ட் ஃப்ரீயாக தான் இருக்குது. நீங்கள் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கில் வந்து உள்ளே ஜாயின் பண்ணி பார்த்தீங்க, இல்லை வாட்ஸ்அப் லிங்க் ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த இது இருக்குது, உள்ளே வந்து அந்த பிடிஎஃப் காப்பி இருக்குது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.